இந்த விஷன் மிஷன் அப்படின்னலாம் நீங்க ஒரு வார்த்தையெல்லாம் போட்டு பேசுனீங்க. திரு விஜய் அவர்களுக்கு இந்த நோக்கமெல்லாம் இருக்கு அப்படின்னா, இதில் ஏதேனும் ஒரு பகுதியை அனந்த்ஜித் பேசினத பேசியிருக்கலாம் மேடையில. ஆனால் அவர் அத பேச மாட்டேன்றாரு. திமுக, திமுக, திமுக. திமுக தீய சக்தின்றாரு. திமுக வர்சஸ் தாவேகா தான் போட்டின்றாரு. இல்லைன்னா பிளாஸ்ட்ன்றாரு. சினிமா டயலாக்கா வருதுன்ற விமர்சனத்தை தான் அவர் மேல வைக்கிறாங்க. இதையெல்லாம் அவர் பேசியிருந்தால், ஒரு பெரிய தொலைநோக்கு பார்வையோடு வந்திருக்கிறார் திரு விஜய் அப்படின்னு நாங்க பார்க்க முடியும். மக்கள் பார்க்க முடியும். சரிங்களா? நான் பார்க்கறது விடுங்க. மக்கள் பார்த்திருக்க முடியும். ஆனா அவருடைய நோக்கமெல்லாம் முழுக்க அவருடைய டிரைவிங் ஃபோர்ஸ் திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்றணும். அவ்வளவுதான். ஓகேங்களா? திமுக தவறுகள் செய்து விட்டது ரைட்டு. நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு அனந்தஜித் மாதிரி என்னைக்காவது அவர் பேசியிருக்காரா? 3 பாயிண்ட்ல பதில் சொல்றேன். ஃபர்ஸ்ட் விஷயம், எனக்கு சொன்னது யாருன்னு நினைக்கிறீங்க? யார் சொன்னது இது? இதெல்லாம் எங்க தலைவர் சொல்றது. எங்க மாநிலத்துக்கு நான் சொல்றது நீங்க இல்லன்னு சொல்ல முடியாது. இல்ல, இந்த மாநிலத்துக்கு தனியா சொன்னாரா? இந்த மாநிலத்துக்கு இந்த மாதிரி ஒரு திட்டம் இருக்கணும்டா. அதுக்கு டிபார்ட்மெண்ட் வைஸ்ல வேலை நடந்துகிட்டு இருக்கு. நீங்க தெரியல. யாரு? திரு விஜயா? ஏன் அவர் சொல்ல நீங்க நினைக்கிறீங்க? நீங்க அவர் என்ன படிக்கிறாரு, எவ்வளவு வேலை பாக்குறாரு உங்களுக்கு தெரியல. எங்க எங்களுக்கு தெரியுது? இப்போ நான் அவரை பார்த்தத நான் மட்டும் தானே அங்க இருந்தேன். நீங்க என்ன ஒரு 5 நிமிஷம் பேசியிருப்பீங்களா அவர்கிட்ட? எவ்வளவு நேரம் பேசி? நீங்க என்ன ஒரு போட்டோல பாத்தீங்க? நான் தான் சொல்றேன். நீங்க எங்களோட உள் விவகாரங்களை என்னால சில விஷயம் டிஸ்க்ளோஸ் பண்ண முடியாது. சரி. அவர் எவ்வளவு படிக்கிறாரு, இந்த மாநிலத்துக்காக எவ்வளவு சிந்திக்கிறாருன்றத நீங்க வரும்போது பாப்பீங்க. அந்த மேடைகள்ல கொஞ்சமாவது 3 பாயிண்ட்ல பதில் சொல்றேன் சொன்னேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், எனக்கு சொன்னது யாருன்னு கேட்டேன். விஜய் தான் சொன்னதா? இதெல்லாம் அவரோட விஷன். இந்த மாநில நீங்க பேசுனதெல்லாம் நீங்க எடுத்த டேட்டா, நீங்க பொலிட்டிக்கல் சயின்ஸ் பாக்குற வேலையாங்க. இது ஒருத்தனோட டேட்டா நினைக்கிறீங்களா? நீங்க சொல்லுங்க. அனந்த்ஜித், நீங்க ஏற்கனவே சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ஸ்க்கு எல்லாம் ப்ரிப்பேர் பண்ற ஒரு ஆள், எனக்கு தெரியும் அந்த பர்சன் நீங்க. அதனால நீங்க தயார்படுத்தல இருந்த ஒரு ஆள் உங்க டேட்டாவை நீங்க சொல்றீங்க. இதெல்லாம் விஜய் சொன்னார்னு ஏன் உங்களுடைய உழைப்பையோ உங்களுடைய தேடலையோ கொண்டு போய் விஜய்க்கு பொருத்தி விடுறீங்க? அப்படிலாம் மொத்தம் உழைப்பு எடுத்துக்கிறவர் அவர் கிடையாது. எல்லாருக்கும் உழைச்சு கொடுத்தவரு. நான் சொல்றேன், இது அவரோட விஷன் இல்ல. அவரு சொன்னாரு, நான் சொல்றேன். இல்ல நீங்க சொன்னீங்கன்னா இப்ப சொல்லுங்க, யாரு சொல்றது? எனக்கு தெரியலையே. எனக்கு தெரியல, இந்த மக்களுக்கு தெரியல. விஷன் இது. அந்த மனுஷன் கண்ணில இதை நான் பாக்குறேன், இதை வார்த்தையால கேட்கிறேன். இதெல்லாம் சொன்னாரா? இதெல்லாம் சொல்றாரு. இந்த மக்களுக்கு, இந்த மாநிலத்துக்கான விஷன் அவர்கிட்ட இருக்கு. 1. 2வது பாயிண்ட், இத்தனை நாள் நீங்க சொல்றீங்கல்ல, இந்த தம்பி அனந்தஜித் சிவில் சர்வீஸ் ஆஸ்பிரண்ட்னு, இந்த என்னை விட 100 மடங்கு அறிவாளி ஊர்ல கோடி பேர் இருக்கா. எத்தனை பேரை கூப்பிட்டு பேசணும்? ஏன் இன்னைக்கு பேசுறோம்? அந்த காரணம் அந்த முகம். அவரோட வருகை கொடுத்த இடம் இதே ஊர்ல தான் கடந்தா. இதே அனந்தஜித் அன்னைக்கு யாரும் கேட்கல. கேட்கறதுக்கான பிளாட்ஃபார்ம் ஏன் கொடுத்ததுன்னா அந்த முகம் கொடுத்துச்சு. 3வது, he is a man of action. உதயநிதி முகத்தையோ அண்ணாமலை முகத்தையோ எடுத்துட்டு நான் ஏன் பேசல? அவங்க எல்லாமே எங்க லீடர்ஸ் தானே. எனக்கு கிரெடிபிலிட்டி அங்க வரல, இங்க வந்திருக்கு.